சஷ்டியைப் போலவே கிருத்திகை விரதமும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும், காரிய தடை அகலும் அப்படின்னும், செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருவர் மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை விரதத்தில் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ பரம் தனை நல்குவேன், இக பர சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே சொல்றாரு. அதுவும் இந்த தை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை விரதம் இருக்கிறது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். வரக்கூடிய 27/1/2026 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்லயே கிருத்திகை விரதம் வர்றது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு முறையா விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விரதம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் போடுறது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த கிருத்திகை விரதத்தை வழிபடுறது அப்படின்றது முருகனோட அருளை நம்மளுக்கு பல மடங்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. நீங்க தீவிரமான முருக பக்தனா அப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட நண்பர்கள் கூடயும் இதை பகிர்ந்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்லதே நடக்கும்.